பரமோ நில்லு. என்ன ட்ரெஸ் இது? காலேஜ் போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கூட தெரியாதா? எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், நானும் உங்கள் அண்ணன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்காமையா இருக்கோம். போய் ட்ரெஸ் மாற்றிட்டா போ. நான் காலேஜ் போகிறேன், எந்த ட்ரெஸ் போடணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். என் இஷ்டத்துக்கு தான் என்னால் இருக்க முடியும். நான் வரேன். பாப்பா நில்லு. உன்னை இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போவேன்னு சொல்லிட்டு அண்ணி சொல்லியிருக்காங்க. நீ அப்படி தான் போட்டு போவேன்னு சொல்லிட்டு போயிருக்க. சரி அதை விடு. நான் தான் உன் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க? சொல்கிறத கேட்கவே மாட்டியா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி எங்கள் அண்ணனுக்கும் எனக்கு சண்டை மூட்டி விடுற வேலைலாம் வேணாம், சரிங்களா? இந்த பாருண்ணே, நான் காலேஜ் படிக்கிறேன். என் லிமிட் எனக்கு என்னன்னு தெரியாதா? நான் பார்த்துக்கிறேண்ணே, விடு. சரி விடு, அவள் சின்ன பொண்ணு தானே, போக போக புரிஞ்சுக்குவா. அண்ணி, அண்ணி வாமா, உள்ள வா, உட்காருமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அண்ணி. என்னாச்சு? ஏன் மூஞ்சில ஒரு மாதிரி வாடி இருக்கு? இன்ஸ்டாவில் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தானே, அந்த பையன் இப்போ என் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து தப்பாக பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கானே. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணே. அண்ணாக்கு தெரிஞ்சால் எனக்கு என்ன பண்ணுவாருன்னே தெரியல. எனக்கு தெரியும் பரமோ, இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு பிரச்சனை வரும்னு. அதே மாதிரி வந்து நிற்கிது பார்த்தியா? நான் எவ்வளோ டைம் சொல்லியிருப்பேன் இந்த சோசியல் மீடியாலாம் வேணான்னு. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நான் ஏதோ பொறாமையில் சொல்கிறோம், மேலே இருக்கிற கோவத்தில் சொல்கிறேன்னு நீ நினச்சிக்கிட்ட. பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடம்ங்கிறது முக்கியம்தான் பரமோ, ஆனால் அது எந்த அளவுக்குங்கிறத இன்னும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாரு, நீ அழுகாத. நான் உங்கள் அண்ணன்ட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறேன். இனிமேலாவது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோ. சாரி அண்ணி, ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிட்டேன். பரவாயில்லடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி.